வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன செய்ய போகிறோன்னா வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். என்னடா வெஜிடேரியன் ஃபிஷ் ஃப்ரைன்னு சொல்கிறீங்களேன்னு பார்க்குறீங்களா? என்னன்னா அது வாழைக்காய் தான். வாங்க இப்போ வாழைக்காவை நம்ம ஃபிஷ் டைப்பில் இப்போ கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து வாழைக்காவை நம்ம கிராஸ் கட்டிங்கில் இப்போ பண்ணணும். அதுக்கு இப்போ நம்ம இப்படி கட் பண்ணணும் பாருங்கள். இப்படி வாழைக்காய் வச்சுக்கோங்க. இந்த கிராஸ் கட்டிங்கில் நீங்கள் கட் பண்ணணும். நம்மளுடைய வாழைக்காயெல்லாம் ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணியாச்சு. இது பாருங்கள், ஃபிஷ் ஷேப்லேயே இருக்குது. கிராஸ் கட்டிங் பண்ணிவிட்டு உள்ளே வந்து கத்தி வச்சு லைட்டாக இது மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இதை வந்து நம்ம தோல் கட் பண்ணலான்னு பார்க்குறீங்கன்னா வேக வைக்க போகிறோம். இப்போ வேக வச்சதுக்கப்புறம் நம்ம அப்படியே தோலை உரித்து எடுத்துகிட்டு மசாலா தடவிக்கலாம். இப்போது அதனால் நான் தோல் உரிக்கல, கழுவி மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன். கிராஸ் கட்டிங்கில் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இப்போ வேக வைக்கலாம். நம்ம இப்போ வந்து நான் சுடு தண்ணியில் தான் போட்டிருக்கேன். கொஞ்சம் தண்ணி விதவிதான்னு இருக்கும்போது நீங்கள் இதை போடுங்க. போட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். இப்போ இது கொஞ்சம் வேகட்டும். இதை ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வந்து வாழைக்காய் வந்து வெந்துட்டுருக்கு. நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு 2 ஸ்பூனு, உப்பு வந்து தேவையான அளவு, இது வந்து தனி மிளகாத்தூள், இது ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். இப்போ இது எல்லாமே நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ கொஞ்சம் கலருக்கோசரம் கேசரி கலர் வந்து ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேண்டாம்னா விட்டுடலாம். இப்போ நான் இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் நம்மளுடைய வாழைக்காய் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வைக்கலாம். இப்போ நம்ம வந்து தோல் கட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம ஃபிஷ் ஷேப்லேயே இருக்குது. இப்போ இது நம்ம மசாலாவில் டிப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ லைட்டாக மெதுவாக உடையாத பார்த்து பண்ணுங்கள். எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம இது எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இந்த பக்கம் ஒரு தோசைக்கல் வச்சிட்ருக்கேன். கொஞ்சம் சூடாகட்டும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து எல்லாருமே தோசைக்கல்லில் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மீதி இருக்க எல்லா வாழைக்காவுமே நம்ம இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், மீன் வாழைக்கானே சொல்ல மாட்டாங்க, மீன் தான் சொல்லுவாங்க. வாசனும் அப்படி தான் வருது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எல்லாமே வறுத்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போடைய வெஜிடேரியன் ஃபிஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில். தேங்க்யூ. இப்படியே மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.